வெல்கம் டு கோல்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு புது காய்கறியை பற்றி பார்க்கலான் இருக்கோம். கத்திரிக்காய் செடி விதைப்பிலேருந்து அறுவடை வர எப்படி பண்ணுறதுங்கிறது வந்து நான் இதில் சொல்கிறேன். ஸோ முதல்ல வந்து விதைப்பு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, விதைகளை வந்து நம்ம வந்து நர்சரி ட்ரேயில் வந்து தனித்தனியாக வந்து நம்ம நட்டு அதை நாட்டாக்கி அதுக்கப்புறம் வேறு கண்டெய்னரில் நம்ம வந்து மாற்றி வளர்க்குறோம். ஸோ இந்த விதைக்கிறதுக்கு முன்னாடி விதைகள் வந்து எப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ விதைகள் வந்து நான் இப்போ பயன்படுத்தியிருக்க விதைகள் எல்லாமே என்னுடைய தோட்டத்தில் நான் ஏற்கனவே வளர்ந்திருந்த கத்திரிக்காயில் நல்ல காய்களை பழுக்க விட்டு அதிலிருந்து எடுத்த விதைகள் தான் நான் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் வந்து அந்த மாதிரி கூட பண்ணலாம். அப்படி இல்லாட்டா வந்து நீங்கள் வந்து வெளியில் மார்க்கெட்டில் கிடைக்கிற விதைகள் பயன்படுத்தலாம். ஸோ விதைகள் இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் விதைச்சி ஒரு 7லேருந்து 10 நாளைக்குள்ளால் அந்த விதைகள் வந்து வளர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் அது வளர்ந்த பிறகு அதுலேருந்து ஒரு 15 நாளுக்கு அப்புறம் வந்து நீங்கள் இதை கண்டெய்னரில் மாற்றிடணும். இந்த மாதிரி ஸோ இந்த கண்டெய்னரில் மாற்றுறதுக்கு முன்னால் நீங்கள் முக்கியமாக இன்னொன்று பண்ண வேண்டியது வந்து மண் கலவை வந்து தயார் செய்தல். ஸோ ஃபஸ்ட்டு மண் கலவை தயார் செய்தல் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன மாதிரி ப்ரொப்போர்ஷனில் வந்து எந்த இது இந்த மண்ணுக்கு தேவைங்கிறத வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். நான் இதில் பயன்படுத்தியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா 1:1:1 அப்படிங்கிற சதவீதத்தில் கோகோபித் 1%, எரு 1%, அது போக நம்ம தோட்டத்து மண் வந்து ஒரு போர்ஷன் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மூணும் வந்து சம பங்கில் எடுத்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது போக நான் இது கூடால வேப்ப புண்ணாக்கு பயன்படுத்தியிருக்கேன். உயிர் உரங்கள் வந்து கொஞ்சம் வந்திருக்கேன். ஸோ இந்த இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எப்போ நாற்று வந்து நர்சரி ட்ரைலையோ இல்லை வேறு இதுலையோ வந்து நாற்று வந்து பாவுறதுக்கு விதைகளை விதைக்கிறீங்களோ அப்போமே உங்களுடைய மண் கலவையும் நீங்கள் தயார் செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. எதற்காக நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த மண் கலவை ஒரு 15 நாளைக்கு முன்னால் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் கலந்துருக்க இந்த எரு மண்புழு உரம் மற்ற என்ன இதனால நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அது வந்து அந்த 15 நாளைக்குள்ளால் நல்ல ப்ரொப்போர்ஷனாக மிக்ஸ் ஆகி செடிகளுக்கு ஊட்டச்சத்து கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து 15 டேஸ்க்கு முன்னால் வந்து நான் வந்து மண் கலவையை தயார் பண்ண சொல்கிறேன். ஸோ ஒன்ஸ் அந்த விதைப்புகளை விதைச்சி நாற்று வந்து ஒரு 10லேருந்து 15 நாள் வளர்ந்த பிறகு அந்த நாற்றுக்களை எடுத்து நீங்கள் வந்து இந்த ஏற்கனவே நீங்கள் செஞ்சு வச்சுருக்கிற மண் கலவையை தயார் பண்ணி வச்சுருக்கிற கண்டெய்னரில் மாற்றிட்டிங்க அப்படின்னா செடிகள் நல்ல வளர்ச்சி இருக்கும், நோய் தாக்குதல் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த கண்டெய்னரில் மாற்றி ஒரு மாதம் அந்த செடிகள் வளர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த செடிகளுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடுத்தால சொல்கிறேன். ஸோ இது ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில செடிகள் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும். இந்த டைம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து நீங்கள் சில விஷயங்கள் பண்ண வேண்டியும். அதுக்கு முன்னால் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். சீசன் எந்தெந்த சீசனில் வந்து நீங்கள் கத்தரி செடி வந்து வளர்க்கலாம் அப்படிங்கிறது வந்து இது நார்மலாக இது பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்துலேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், தை மாதத்துல ஸ்டார்ட் பண்ணலாம். இது நார்மலாக நம்ம பயன்படுத்துகிற ஒரு சைக்கிள். இந்த சைக்கிளில் பண்ணிங்க அப்படின்னாச்சுன்னா செடிகளுக்கு நோய் தாக்குதல் கம்மியாக இருக்கும். அதே போல் அந்த சைக்கிள் வந்து அடுத்தடுத்த வேறு கிராப் நீங்கள் மாற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது நம்ம வந்து விவசாயத்தில் பயன்படுத்துகிறோம். இதுதான் நம்ம மாடி தோட்டத்திலையும் பயன்படுத்துகிறோம். ஆனால் கத்தரி செடியை பொறுத்த மட்டும் ஒரு சின்ன டீவியேஷன் கூட நம்ம பண்ணிக்கலாம். கத்தரி செடி வந்து நீங்கள் மாடி தோட்டத்தில் வளர்க்க நேரம் அதுக்கு வந்து பர்டிகுலர் சீசனில் நீங்கள் வைக்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட நீங்கள் இடையில வச்சுனிங்கன்னா கூட நல்லா வளர தான் செய்யும். காய்களும் அதே போல் நல்லா காய்க்கும். என்ன ஒரே ஒரு சின்ன இது என்ன அப்படின்னாச்சுன்னா அது வந்து அந்த சீசனில் கரெக்டாக இருந்துச்சுன்னா நோய் தாக்குதல் கம்மியாக இருக்கும், கிடைக்க வேண்டிய மழைகள்லாம் கரெக்டாக கிடைக்கும். அது வந்து முக்கியமான ஒன்று. அடுத்தால மூணாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரங்கள். கத்தரி செடிக்கு என்ன மாதிரி உரங்கள் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்குறோம். கத்தரி செடியை பொறுத்த மட்டும் ஆரம்பத்தில் நீங்கள் எரு வந்து மிக்ஸ் பண்ணி தான் மண்கலவை தயார் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு மாதம் ஆன செடிகளுக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெர்மி கம்போஸ்ட்டு கொடுக்கலாம். இல்லாட்டா வந்து நீங்கள் வந்து மக்கிய காய்கறிகள் உரம் இருக்குல்ல அது ஒரு கைப்பிடி கொடுக்கலாம், இல்லை எரு ஒரு கைப்பிடி கொடுக்கலாம். ஸோ இது வந்து அடி உரமாக நீங்கள் கொடுக்கணும். இது இல்லாமல் நீங்கள் வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியா இன்னொன்று வந்து மீன் அமிலம், இந்த ரெண்டும் வந்து நீங்கள் வந்து அதோட வேர் பகுதியிலே ஊற்றி விடலாம், இலைகளில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து செடிகளோட வளர்ச்சியை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். அதே போல் அந்த இலைகள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பஞ்சகாவியால் நீங்கள் இது பண்ணி கொடுத்துட்டு 1 வீக் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இலைகள் வந்து ரொம்ப அப்படியே அதாவது நல்ல டார்க் க்ரீன் இதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த இலைகள் வளர்ச்சி இருக்கும். ஸோ உரங்கள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இது இல்லாமல் நீங்கள் வந்து பாஸ்பரஸ், பொட்டாசியம்,
மெக்னீஷியம் இந்த மாதிரி ஐட்டம் இருக்கிற ஜாஸ்தியாக கொடுக்குற உரங்களை வந்து பயன்படுத்தினீங்கன்னா காய்கள் காய்க்கும் போது காய்கள் வந்து நல்ல பெரிய சைஸில் வரும். அதே நேரம் அதில் வந்து புழு தாக்குதல் இருக்காது, செடியும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். ஸோ இது வந்து உரங்களை பற்றி நான் கொடுக்குறது. ஸோ அதுக்கு அடுத்தால பார்த்திங்கன்னா பூச்சி மருந்து. ஸோ மற்ற செடிகளை போல் கத்தரி செடியிலையும் பூச்சி தாக்குதல்கள் உண்டு. என்னென்ன மாதிரி பூச்சி தாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தரி செடியில் முதல்ல வந்து தண்டு துளைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த குருத்து தளிர் வருதில்ல, அந்த இது பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா அப்படியே வாடி கீழே விழுந்துடும். உங்களுக்கு என்னென்னு தெரியாது. நல்லா கூர்ந்து கவனிச்சு பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த மேலே இளம் தண்டில் வந்து ஒரு புழு வந்து உள்ளே போயிட்டு அதை சாப்பிட்டு அதோடய சத்தெல்லாம் உறிஞ்ச உடனே அதோட தழு வந்து அப்படியே வாடி போய் விழுந்துடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அதோட எந்த பொசிஷன் அஃபெக்ட் ஆகிருக்கோ அதை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இது முடிஞ்சிடும். அதுக்கடுத்தால இலைப்பேனுங்கிறது வந்து இப்போ கத்திரி செடியோட இலைகளுக்கு பின் சைடில் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் பொட்டு நிறைய புள்ளியாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இலைப்பேன் தாக்குதல். இதுக்கு அடுத்தால என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, இலைகளை வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு சில பூச்சிகள் புழுக்கள் இருக்குது. இது நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கோம். அந்த இலையை பார்த்தீங்கன்னா 2 நாள் கழித்து திடீர்னு போய் பார்த்தீங்கன்னா இலைகள் முட்டையாக இருக்கும், எல்லாம் கடித்து சாப்பிட்ருக்கோம். இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீலிபக், நம்ம வெள்ளைப்பூச்சி அப்படின்னு நம்ம சொல்லல, மாவுப்பூச்சி. ஸோ அந்த மாவுப்பூச்சி தாக்குதலை பொறுத்த மட்டும் கத்தரியில் வந்து கொஞ்சம் கம்மி தான் வென் கம்பேர் டு இதுக்கு. நம்ம வந்து வெண்டைக்காயோ இல்லை தக்காளி கம்பேர் பண்ணாரோ மாவுப்பூச்சி தாக்குதல் வந்து கத்திரிக்காயில் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ இந்த மாதிரி நோய்களை வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு ஒரு சின்ன விஷயந்தான். நம்ம 3G கரைசல்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை வந்து 15 நாளைக்கு ஒருக்கா ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அதுக்கப்புறம் வந்து வேப்பெண்ணை வந்து 15 நாளைக்கு ஒருக்கா ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ஸோ இது ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 70-80% நோய்கள்லாம் கட்டுப்பாடாயிடும். இது போக ஜிப்சம் சால்ட்டு வந்து நீங்கள் கொஞ்சோண்டு கையில் எடுத்து அதை வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ செடிகள் இருக்கோ அந்த செடிகளுக்கு ஏற்றாப்புல தண்ணீரை மிக்ஸ் பண்ணி அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்க அப்படின்னாச்சுனாலும் உங்களுக்கு வந்து இந்த நோய் தாக்குதல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தால வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா ஓரளவுக்கு இதெல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் நீங்கள் பார்க்குற அந்த இது பார்த்திங்கன்னா என்னோடய செடிகள் வந்து காய்கள் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா மேக்ஸிமம் எல்லாம் கொத்தாக காய்கள் பிடிச்சிருக்கும். பாருங்கண்ணா, எல்லாத்துலேயும் வந்து 5 காய் 10 காய் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா, நான் ஒரு 3 விதமான கத்திரி வந்து நான் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறதுல இருக்கும். ஒன்று வந்து நெய் கத்திரிக்காய்ன்னு நம்ம சொல்கிறேன், நீளமாக இருக்கும், பர்பிள் கலர்லேயே நீளமாக இருக்கும். இன்னொன்று வந்து உஜாலா வச்சுருக்கேன். அது இல்லாமல் நார்மலாக உருண்டை கத்திரிக்காய் நம்ம சொல்லல, பர்பிள் கலரில் உருண்டை சைஸில் அந்த கத்திரிக்காயும் நான் இருக்கேன். இந்த 3 விதத்தை தான் நான் வச்சுருக்கேன். இது இல்லாமல் நாட்டு கத்திரிக்காயில் நிறைய வெரைட்டி இருக்குது. பச்சை கலர் கத்திரிக்காய் இருக்குது, வரி கத்திரிக்காய், நிறைய கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. ஆனால் நம்ம என்ன மாதிரி கத்திரி வேணும், எத்தனை பேக் வேணுங்கிறது நம்ம தான் டிசைட் பண்ணணும். நார்மலாக ஒரு வீட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு 5 பேக் இருந்துச்சு அப்படின்னாச்சுனாலே உங்களுக்கு எப்போவும் கத்திரி கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நான் கொஞ்சம் இந்த பழைய கத்தரி செடியும் இருக்குது, புது கத்தரி செடியும் இருக்குது. அதே போல் நான் அந்த வீடியோ எடுத்தது பார்த்திங்கன்னா மத்தியானம் வெயில் டைமில் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து செடிகள் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கிற போல் இருக்கும். ஏன்னா இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மார்ச் மாதத்தில் ஸ்டார்ட் ஆனாலும் செடிகள் கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பழைய செடிகள் நான் எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக விதைகள் எடுக்கிறதுக்காக. ஸோ அதில் வந்து நான் எல்லா டைமும் வந்து என்னோடய பழைய செடி, அது எந்த செடினாலும் சரி, அட்லீஸ்ட் 1 or 2 பழைய செடிகள் வந்து அதில் இருந்துகிட்டே இருக்கும், முக்கியமாக விதைகள் எடுக்கிறதுக்காக தான். இந்த பழைய செடிகள்னு சொல்ல நேரம் தான் ஒன்று எனக்கு ஞாபகத்துக்கு வருது. கத்தரி செடியை பொறுத்த மட்டும் மற்ற செடிகளை போல் வந்து உங்களுக்கு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளால் அறுவடை முடிஞ்சிடும், அதோட நம்ம வந்து அதை தூக்கி போட்டுறணும் அப்படின்னு கிடையாது. கத்தரி செடி வந்து ஒன்ஸ் வந்து அது நல்லா காய்க்க ஆரம்பிச்சுன்னா கிட்டத்தட்ட 6 மாதம் வரை நல்லா காய்க்கும். அதுக்கப்புறம் காய்கள் கம்மியாக ஆரம்பிக்கும். அந்த டைம் ஓரளவுக்கு நல்ல காய்கள் கம்மியாகுது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த செடிகளை வந்து நல்லா ப்ரூனிங் பண்ணி விட்டிங்கன்னா அப்படின்னா மறுபடியும் ப்ரூனிங் பண்ணி நல்ல உரங்களை வச்சு விட்டிங்கன்னா மறுபடியும் ஒரு 2-3 மாதத்துக்கு நல்ல காய்கறி காக்கும். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டே நம்புகிறேன். ஸோ அடுத்தால என்ன ஒரே ஒரு முக்கியமான விஷயம் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ என்னோடய செடி வந்து அறுவடை. ஸோ இது வந்து ஒரே நாளில் நான் என்னோடய செடிகள் வந்து நான் பறிச்ச கத்திரிக்காய்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டி கத்திரிக்காய் இருக்குது. குண்டு கத்திரிக்காய் மட்டும் கொஞ்சம் 1 or 2 பீசஸ் தான் இருக்கும். வேறு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உஜாலும் நெய் கத்திரிக்காயும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.